சிதம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய மருதூர்ன்ற அழகான கிராமத்துல அக்டோபர் 5, 1823 ராமையா பிள்ளை சின்னம்மை தம்பதிக்கு 5வது குழந்தையா நம்ம ராமலிங்கம் பிறக்கிறாரு. 5 மாச கை குழந்தையா இருக்கக்கூடிய ராமலிங்கம் அழைச்சிக்கிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க மூலவர் முன்னாடி இருக்கக்கூடிய தீபாராதனைய பார்த்து வள்ளலார் ரொம்பவே மகிழ்ந்து சிரிக்கிறாரு. இத அங்க இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. வள்ளலாருக்கு சுமார் 1.5 வயசு இருக்கும்போது தந்தையார் அவங்கள விட்டு மறைஞ்சிருந்தாங்க. இதனால தாயாரோட ஊரான பொன்னேரிக்கு அவங்க குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆகுறாங்க. சின்ன பையனான வள்ளலார் அண்ணன் சபாபதி, அண்ணி பாப்பாத்தி அம்மா கூட சென்னை ஏழுகேனர்ல இருக்கக்கூடிய அவங்க வீட்டுல போய் தங்குறாரு. அவங்களோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பமா இருக்கு. அவரோட அண்ணனான சபாபதி கோயில்ல உபன்யாசம் பண்றத தொழிலா வச்சிருக்காரு. குழந்தை ராமலிங்கத்துக்கு 5 வருஷம் இருக்கும்போது அவருடைய அண்ணன் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் கிட்ட எடுத்துன்னு போய் விட்டு ஏட்டுக்கல்வியை தொடங்கி வைக்கிறாரு. ஆனா அவரு ஸ்கூலுக்கு போறதை விட கந்தக்கோட்டம் முருகன் கோயிலுக்கு போய் முருகனை நினைச்சு தினந்தோறும் பாடுறத வழக்கமா கொண்டிருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட அண்ணன் வள்ளலார் மேல கோவப்பட்டு வீட்டுக்கே வர வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அவரோட அன்னிக்கு வள்ளலார் மேல தனிப்பட்ட பாசமே இருந்தது. தினந்தோறும் அவரோட அண்ணனுக்கு தெரியாம வள்ளலாருக்கு சாப்பாடை கொடுத்து வழக்கமா கொண்டிருந்தாங்க. ஒரு வழியா அவரோட அண்ணனை சமாதானப்படுத்தி அவருக்குன்னு ஒரு தனியா ரூம் வாங்கி அங்கவே தங்க ஆரம்பிச்சாரு. அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூம்ல வள்ளலார் தினந்தோறும் விளக்கேத்தி விளக்கு முன்னாடி உக்காந்து மணிக்கணக்குல தவம் பண்றது, கண்ணாடி முன்னாடி நின்று தவம் பண்றது, திருவாசகம் படிக்கிறது இத வழக்கமா பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் கண்ணாடி தவம் பண்ணும்போது முதல் முறையா முருகப்பெருமான அவருக்கு காட்சி தராரு. 6 முகத்தோட 12 கைகளோட கையில வேல் பிடிச்சு அவருக்கு காட்சி தராரு. ஒரு நாள் அவரோட அண்ணனுக்கு உடம்பு ரொம்பவே முடியாம இருந்தது. இதனால வள்ளலாரை கூப்பிட்டு அவரை உபன்யாசத்துக்கு போய் 4 திருமுறை பாடல்களை பாடிட்டு வர சொல்றாரு. 9 வயதான இந்த சின்ன குழந்தை முதல் முறையா அவரோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை இரவு 9 மணி அளவுல சேக்கிலார் பெரிய புராணம் 63 நாயன்மார்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ஏட்டுக்கல்வி கூட சரியா முடிக்காத ராமலிங்கம் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பீச்சை அங்க இருக்கக்கூடிய ஜனங்க விடிய விடிய உறைஞ்சு போய் கேட்கறாங்க. இதையடுத்து கந்தக்கோட்டம் தர்மகர்த்தாவான சோமு செட்டியார் வள்ளலார வார உபன்யாசத்துக்கு கூட்டிட்டு போறத வழக்கமாக்கிட்டாரு. வள்ளலார் அவர்கள் கந்தக்கோட்டம் கோயில்ல தான் தெய்வ மணிமாலை அப்படின்ற பாடல்களை ஏற்றிருக்காரு. கந்தக்கோட்டம் கோயிலை தவிர்த்து அவர் பெரும்பாலும் போகக்கூடிய இடம் எது அப்படின்னா திருவட்டியூர்ல இருக்கக்கூடிய பட்டினத்தார் ஜீவசமாதியும் ஸ்ரீ வடிவுடையம்மன் கோயிலும் தான். ஒரு முறை பசியில இருந்த வள்ளலாருக்கு வடிவுடையம்மன் அவரோட அக்காவோட உருவத்துல வந்து வள்ளலாருக்கு பொங்கலை கொடுத்து பசி ஆத்திருக்காங்க. 13 வயசுல வள்ளலாருக்கு அவங்க அக்கா அண்ணன் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி தனகோட்டி கூட அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணமான கொஞ்ச நாள்லயே அவர் சன்னியாசத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அதாவது தல யாத்திரை போறதா டிக்ளரே பண்றாரு. 1858ல வள்ளலார் சென்னையை விட்டு சிதம்பரம் போய் ராமகிருஷ்ண ரெட்டியார் கூட 9 வருஷம் தங்குறாரு. இங்கதான் அவரு எல்லா உயிர் மேலேயும் அன்பு செலுத்துங்க, ஜீவகாருண்யம், புலால் உண்ணாமை. வள்ளலாரோட மனசு எவ்வளவு மிருதுவானதுன்னா வாடி போன பயிரை பார்த்தே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு. 1865ல சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஸ்டார்ட் பண்றாரு. அதையே 1872ல சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு பேர் மாத்துறாரு. அந்த காலத்துல சாப்பாடு போடுற இடத்த எல்லாருமே சத்திரம்னு ஆரம்பிச்சப்போ வள்ளலார் ஒண்டிதான் சத்திய தர்மசாலைன்னு ஆரம்பிக்கிறாரு. இது சாப்பிட்டு தூங்குறதுக்கான இடம் இல்ல, சிந்திக்கிறதுக்கான இடமா இருக்கணும்னுட்டு. 1867ல அவர் ஏத்தி வச்ச அடுப்பு தான் அணையா அடுப்பா 158 வருஷத்தை கடந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களோட பசியை போக்கி கொண்டிருக்கு. ஜனவரி 25, 1872ல வள்ளலார் அவர்கள் சத்யநாராயண சபை கட்டுமானத்தை முடிச்சிட்டு அத்த மக்களுக்கு அர்ப்பணிக்கிறாரு. இந்த பில்டிங்கோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலோட இன்ஸ்பயர் பண்ணி தான் கட்டுறாரு. அங்க இருக்கிற மாதிரியே சிற்சபை, சந்திரன், பொற்சபை, சூரியன், ஞான சபை, அதாவது அருள் பெரும் ஜோதி ஆண்டவரை நீங்க இங்க தரிசிக்கலாம். அக்டோபர் 22, 1873 சித்தி வளாகத்துக்கு முன்னாடி புதுசா ஒரு கொடியை ஏற்றி வைக்கிறாரு. இந்த கொடி என்ன சொல்லுதுன்னா மனுஷனோட நாடியோட நிறம் வந்துட்டு வெள்ள, உருவ மத்தியில இருக்கக்கூடிய ஆக்னாவோட நிறம் வந்து மஞ்சள், இத இணைக்கக்கூடிய நாடியோட நிறம் வெள்ளை. கொடியை கயிறு பிடிச்சு மேல ஏற்றி வைக்கிற மாதிரி நம்மளோட 3வது கண் ஓபன் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஞானம் பெருகன்றது சொல்றாரு. சத்யநாராயண சபையில ஜோதி தர்சனம்ன்றது ரொம்பவே சிறப்பானது. ஆண்டுதோறும் தைப்பூச தண்ணிக்கு நம்மளுக்கு ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. 7 வண்ணங்களான திரைய விளக்கி நம்மளுக்கு ஜோதி தரிசனம் காட்டுறாங்க. இது என்ன சொல்லுதுன்னா நம்ம முழுகி இருக்கக்கூடிய 7 விதமான மாயையை விளக்கும் போது நம்மளுக்கு அந்த ஆண்டவரோட தரிசனம் கிடைக்குது. வள்ளலார் சொல்லக்கூடிய முக்கியமான மருத்துவ குறிப்பும் மூலிகையும் கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, சீரகம், மிளகு, சுக்கு, வல்லாரை, கீழாநல்லி, முருங்கைக்கீரை இதெல்லாமே முக்கியமா சொல்றாரு. அதே போல சூடான தண்ணியில தான் குளிக்கணும், சூடான தண்ணியை தான் குடிக்கணும், சூடான சாப்பாடை தான் எடுத்துக்கணும், நைட்டுல சாப்பாடு வேணாம், தக்காளியை சேர்த்துக்காதீங்க, புளியை ரொம்பவே குறைவா சேர்த்துக்குங்க, உருளைக்கிழங்கு வேணவே வேணாம், அதே மாதிரி உப்பும் ரொம்ப குறைவா சேர்த்துக்குங்கன்னு தான் சொல்றாரு. இப்ப நம்ம வள்ளலார் அவர்கள் நிகழ்த்திய ஒரு சில அற்புதங்களை பார்க்கலாம். சித்தி வளாகத்துல இருக்கும் போது தண்ணீரில விளக்கேற்றியது,
ஜோரான மழையில கூட தனது உடல் நினையாத வள்ளலார். ஒரு கிராமத்துல மழையே இல்லாம வறட்சியில இருந்தப்போ வள்ளலாருக்கு பாத பூஜை பண்ண உடனே மழை பெஞ்சு வைக்க தணிஞ்சுதான் தன்னுடைய சீடர்கள் வள்ளலார் கிட்ட சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இருக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணணும்னு கேட்டப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு துண்டை எடுத்து போட்டு அந்த துண்டிலேயே லைவா என்ன நடந்ததோ சிதம்பரத்துல அதை அப்படியே காமிக்கிறாரு. வள்ளலாரோட உடல் ஒளி உடலா இருந்ததுனால அவரோட நிழல் தெரியவே தெரியாதாம். அந்த காலத்துல மெட்ராஸ்ல இருந்த ரொம்ப ஃபேமஸ் போட்டோகிராஃபரான மாசிலாமணி முதலியார் இவரு வள்ளலாரோட போட்டோவை எடுக்கணும்னுட்டு பல தடவை ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணும்போது அந்த போட்டோல ஒளிதான் வந்திருக்கான். கிட்டத்தட்ட 8 தடவைக்கு மேல ட்ரை பண்ணி அவரால் எடுக்க முடிஞ்ச வள்ளலாரோட ஒரே ஒரிஜினல் போட்டோ இதுதான். 1867 வள்ளலாரோட மிக முக்கிய புத்தகமான திருவருட்பாவை கந்தப்ப பிள்ளையும் சபாபதி முதலியாரும் சேர்ந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த புக்ல சபாபதி முதலியார் சொன்னபடி வள்ளலாரோட பேரை திரு அருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு முதல் முறையா கொடுத்திருக்கிறத வள்ளலாரால ஏத்துக்க முடியல. சின்னதா அவர் மேல கோச்சுக்கிறாரு. ஏனையா உண்மை யாருக்கானும் அருட்பிரகாச வள்ளலார் என்ற புத்தகத்தின் அட்டையில் கொட்டி எழுத்தில் போட சொன்னது. சுவாமி என்று அழைப்பதே எமக்கு சம்மதம் இல்லை என்பது உமக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் என்னையா சாமின்னு சொல்லப்படாதா? வள்ளலார் அவர்கள் ஒளி உடல் அடைவதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டாராம். தூக்கம், சாப்பாடு, பேச்சு எல்லாமே குறைச்சிட்டு மௌனத்துல போயிட்டாராமா. 1874 ஜனவரி 30 தைப்பூச நாள் அன்னைக்கு வள்ளலார் தன்னோட சீடர்களை கூப்பிட்டு தான் அருட்பெரும் ஜோதி கூட ஒளியா கலப்பதாகவும் யாரும் ரூமை திறக்க வேணாம் அப்படின்னுட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக பிரிட்டிஷ் கலெக்டரான ஜே.ஹெச். கேரிஸ்டின் அங்க வந்து வள்ளலாரோட தீவிரமான சீடரும் பிரசிடென்ட் காலேஜ் லெக்சருமான தொழுவூர் வேலாயுத முதலியார் கிட்ட இதை பத்தி கேட்கிறாரு. அவரை விசாரிச்சுட்டு ரூமை திறக்க சொல்லி உள்ள போய் உள்ளேயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபைனலா அவரு வள்ளலார் உடலை பார்க்க முடியல, அது மறைந்தது, வள்ளலார் இஸ் இம்மார்டல், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தார் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. இப்போ கூட நீங்க விருதாச்சலம் கலெக்டர் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா வள்ளலார் டிஸப்பியர்ட் as டெத்லெஸ் அப்படின்ற கலெக்டரோட சைன்டு டாக்குமெண்ட் இன்னுமே அங்க பார்க்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி